அவன் அதற்குள்ள அனுபவித்து அவருக்குள்ளே சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றால் அது தற்காலிகமா இருக்கிறது அல்ல. அது தேவனுடைய ராஜ்யங்கிறது பல மகத்துவத்துக்குள்ளே கடந்து போகிறதா இருக்கிறது. அது ஏதோ ஒரு நாள் இருந்து மறுநாள் போகிறது கிடையவே கிடையாது. ஆகவே இது போன வாரம் நம்ம தியானித்தோம். ரோமர் 14:17 வாசித்தோம். அடுத்தது, இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம இருக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை உண்டாகிறதுனா சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம் நமக்கு கிடைக்கிறது. இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம் இருக்கிறது கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வேதத்தை அது நன்றாய் புரிந்து கொண்டு நன்றாய் வாசித்து அதன்படியே வாழும்போது நமக்கு என்ன இல்லை, துக்கம் இல்லை, சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் சமாதானம் இருக்கிறது. ஆமென். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. ஆகவேதான் தேவனுடைய ராஜ்யம் என்கிறது தற்காலிகமானது கிடையவே கிடையாது. அவரோடு சேர்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. என்னவா? அவரோடு சேர்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. அவரோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை நமக்கு தேவன் கொடுக்கிறாராம். இந்த வாரத்துக்கு நாம் தெரிந்து கொண்ட வாக்கியங்கள் அதுதான் தற்காலிகமானது அல்ல, அவரோடு யுகயுகமாய் வாழுகிறதா இருக்கிறது. ஆகவே நம்ம போன வாரத்துல பார்த்தது மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15 வாசிக்கும் போது, காலம் நிறைவேறிற்று, சமீபமாயிற்று, மனம் திரும்பி விசுவாசிங்கள் என்றார். அன்பின் ஆண்டவரே, அருமரட்சகா, இந்த வானத்துக்கும் பூமிக்கு சகல அதிகாரமுள்ள எங்கள் ஆண்டவராக இயேசு சுவாமி, இந்த அருமையான வேளையில் இந்த வேத பகுதியை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு நல்ல தயவு கிருபை தந்து, நீர் இதுல எழுதியிருக்கிற வாக்கியங்களை அருமையாக நாங்கள் புரிஞ்சு கொள்ள எங்களுக்கு கிருபை தார். நடத்தும் ஆளுகை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். காலம் நிறைவேற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று மனம் திரும்புங்கள், சுவிசேஷம் விசுவாசிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலம் நிறைவேறிக் கொண்டு இருக்கிறது. காலம் நிறைவேறுகிறது. ஏனென்றால் என்ன காலம் நிறைவேறுகிறது? தேவன் கொடுத்த கட்டளையின் காலம், தேவன் கொடுத்த வாய்ப்பு, தேவன் கொடுத்திருக்கிற எல்லா விதமான காரியங்கள் இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டு வருகிறது. அதுதான் உண்மை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனாலதான் இங்க சொல்லுகிறார், மார்க்கில் எழுதப்பட்டது, காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அவர் ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. எப்படி என்றால், எப்பவுமே சொல்றதுதான், நம்ம இங்க யோசித்து இங்க நினைச்சா தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வந்துடும். ஏன்னா தேவனே வந்துடுறாரு, அப்ப ராஜ்யம் வராது இருக்குமா? அப்ப இதுக்கும் எப்படி இருக்கு? ஒரே அடி இருக்கு பாருங்க. இப்படிதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கும் போது, சிறு பிள்ளையே ஒரு உதாரணமாக கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவோ கொண்டு வரும்படி கட்டளையிட்டு என்னிடத்திலே வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், இருங்கள். நல்லா புரிஞ்சு கொள்ளணும். சிறு பிள்ளைகளிடத்திலே கொண்டு வாருங்கள், அவைகளை தடை பண்ணாதீர்கள். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? சிறு பிள்ளையா இருக்கட்டும், அல்லது ஒரு 80 வயசு அல்லது ஒரு 90 வயசு ஒரு பெரியவங்களை கூட எடுத்துக்கிறோம்னா, அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, பெரிய வயதானவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, என்ன அவங்களுக்கு அது குழந்தைய போல இருப்பாங்க. அதனாலதான் பாருங்க, சில வேளையில ஒரு இடத்துல நடந்த ஒரு சம்பவம், ஒரு பாட்டியம்மா, வயதான ஒரு பாட்டியம்மாவை போட்டு அந்த மகனும் அந்த மருமகளும் அடிக்கிறத ஒருத்தர் வீடியோ எடுத்து அப்படியே
பேஸ்புக்ல போட்டுட்டார். கனம் பண்ணணும், கனவு பண்ணக்கூடாது. அல்லேலூயா. இப்போ இந்த பெரியவங்க வயசானவங்க எப்படி இருப்பாங்கன்னா குழந்தைய போல இருப்பாங்க. அவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. அதே மாதிரி குழந்தை எப்படி இருக்கு? குழந்தையாவே இருக்கும். எங்கன்னா ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியாது. விளையாடுவாங்க, சாப்பிடுவாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க? தூங்கிடுவாங்க. நமக்கு எல்லாம் பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு கவலையே தெரியாது. எப்படின்னா கவலை இல்லாம வாழ்வாங்க. நமக்கு எல்லாம் ஒரு மூட்டையை வச்சிருப்பாங்க இருதயத்துல. என்ன பண்ணுவாங்க? பகை, விரோதம், துக்கம், சந்தோஷம் மாத்திரம் இருக்கவே இருக்காது. ஒரு மூட்டை வச்சிருப்போம். என்ன மூட்டை? துக்க மூட்டை வச்சிருப்போம் நம்ம இருதயத்தில். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற ஒரு சிறு பிள்ளையை உதாரணத்தை காட்டுறார். காட்ட வேண்டிய அவசியம் என்னன்னா இந்த சிறு பிள்ளை எப்படி இருக்குது பாருங்க. எவனாகிலும் அந்த உதாரணம் நீங்க அங்க நடக்கிறது என்னன்னா அந்த யூத ஜனங்க அங்க இருக்க மக்கள் அந்த கர்வம், அந்த ஆணவம், தான் என்கிற அந்த ஒரு நான் தான் ஒரு பெரிய ஆட்கள் என்கிறதை சொல்லுவார்கள். எப்பயாவது இயேசு கிறிஸ்து தேவனை குறித்து குறை சொல்லுகிற ஆவி அங்க இருக்கிறது. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றார். பாரு, அங்க சின்ன பிள்ளை கொண்டு வா. இந்த சின்ன பிள்ளைய போல என்ன இருக்கா? ராஜ்யம் அப்படி இருக்கு. எங்க எப்படி பட்டிருக்கு? சிறு பிள்ளை ஒண்ணுமே தெரியாத இருக்கு. எப்படி ஒரு மகத்தான பிள்ளையா இருக்குது. அதே போல அந்த ராஜ்யம் இருக்கிறது. அடுத்தது 17, எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மாட்டான் என்று என்ன சொல்றாரா? மெய்யாகவே சொல்லுகிறாரா? ஒரு சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யம் மகத்துவமான ராஜ்யம். அவருடைய ராஜ்யம் மகிமையான ராஜ்யம். அவருடைய ராஜ்யம் மேன்மை உள்ளதா இருக்கிறது. இந்த ராஜ்யத்துக்கு ஆண்டவர் சொன்னது சிறு பிள்ளையை போல இல்லாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். அப்ப சிறு பிள்ளையா உதாரணம் சொல்லணும்னா நான் சொன்ன பாருங்க, அந்த பிள்ளைக்கு போராட தெரியாது, எரிச்சல் தெரியாது, பாவம் தெரியாது, அக்கிரமம் தெரியாது, அநியாயம் தெரியாது, என்ன தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அது எப்படி இருக்கும்? அந்த பிள்ளை பரிசுத்தமா இருக்கும். எப்படின்னா அது ஒண்ணுமே இல்லாத ஒரு வெள்ளியான பிள்ளையா தான் என்ன பண்ணும்? சுத்தி தெரியும். அங்க சொன்னது இப்ப இருக்கிற பிள்ளைங்க கூட கொஞ்சம் உசாரா இருக்காங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன காரியம் சிறு பிள்ளையை போல இல்லாவிட்டால் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. ஏன் சொன்னார்னா இந்த சிறு பிள்ளைகள்ட்ட அவ்வளவு மகத்துவம் இருக்கையா இந்த பிள்ளைய போல நீ மாறு. எப்படி ஒரு உதாரணத்தை கர்த்தர் சொன்னார் பாருங்க. அப்படித்தானே? இந்த சிறு பிள்ளைய போட்டு ஒரு அம்மா அடிக்குது பாரு. அந்த அம்மா வேலைக்கார அம்மாவ பாத்திரம் சொல்லி விட்டுட்டு போறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணது? துணியை தப்புற மாதிரி தப்பு. அதை ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டாங்க. சோத்ரம் அது அந்த வீட்டு ஓனரை கேமரா செட் பண்ணி உள்ளர வச்சு கண்டுபிடிச்சு அந்த அரசாங்கத்துக்கிட்ட அந்த அம்மா என்ன பண்ணுது? ஒவ்வொரு பிஞ்சு குழந்தைய போட்டு அவ்வளவு ஒரு சித்திரவதை பண்ணி அதான் பண்ணாங்க. கர்த்தருக்கு சோத்ரம். பிள்ளைகளை போல இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உதாரணத்தை ஒன்றைய சொல்றார். அப்படி இருந்தா இந்த தேவனுடைய ராஜ்யம், இந்த ராஜ்யம் தற்காலிகம், அதை இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது கிடையாது. நிரந்தரமான ராஜ்யம் அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கால நிறைவேறினது முதல் வசனம். இரண்டாவது சிறு பிள்ளை போல இருக்கணுமா? கொலேசியர் எழுத புத்தகம் 1ஆம் அதிகாரம் எடுக்கலாம். 1:13 வாசிக்கும் போது இருளின் அதிகாரத்தின்று தம்முடைய விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனாகிய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவரும் மாறியிருக்கிற பிதாவுக்கே ஸ்தோத்திரம் உண்டாகிறது. வாசிங்க. கொலேசியர் 1:13. நம்மை விடுதலையாக்கினவர் அன்பின் குமாரன். ஒண்ணுமே கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட என்ன இல்ல? நீங்க நினைச்சலாம் நான் பெரிய ஒரு பரிசுத்தவான், என்னுடைய கிரிய பயங்கரமா இருக்கிறது, இந்த பூமியில நான் நிறைய செய்திருக்கிறேன், என்ன போல பரிசுத்தவான் சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது? சொல்லவே முடியாது. யாராலுமே சொல்ல முடியாது. யாரை தவிர? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தவிர ஒருவராலே சொல்ல முடியாது.
ஏன்னா அவர்தான் பரிசுத்தர், அவர்தான் பரலோகத்தில் இருந்த மகத்துவமான தேவன், குமாரனாகிய கிறிஸ்து. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்ப இருள் என்கிறது இருளின் அதிகாரத்திலிருந்து, அப்படிதானே, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை இது பாருங்க. இருள் என்கிறது பாவ இருளில் அக்கிரம அநியாயம் பொல்லாங்கு வாதைகள் நிறைந்த உலகத்துல இருந்து இருள் என்கிறது, இருளே என்கிறது என்னன்னா அந்த வாழ்க்கை குறித்து நீங்க லைட் போட்டு வெளிச்சம் இல்ல அந்த இருள் சொல்லல, நம்முடைய வாழ்க்கை தரத்தை, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, நாம் இருளிலே வாழ்ந்தோம், வெளிச்சத்தை காணாதபடி, ஆசீர்வாதங்களை காணாதபடி, நன்மையை காணாதபடி, மேன்மையை காணாதபடி, சுகத்தை காணாதபடி, ரட்சிப்பை காணாதபடி, வழிநடத்துதலை காணாதபடி நாம் உலக போக்கிலே வாழ்ந்தோம், உலகத்தாரா இருந்தோம், பாவத்தில் நிறைந்திருந்தோம், அக்கிரமத்தில் நிறைந்திருந்தோம், அநியாயத்தில் நிறைந்திருந்தோம். ஆனா அவருடைய ஆச்சரியமான ஒளியில் நம்மை வீசப்பட்டு நம்ம என்னவாயிருக்கிறோம்? அவருடைய மகத்துவத்தினாலே விடுதலையாகப்பட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தவருமாய் இருக்கிற பிதாவுக்கே சோதரம். சோதரம் என்னது? அதுதான் எபிரேயர் வார்த்தையில சோதனைங்கிறதுக்கு நன்றி கர்த்தருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த இருளிலிருந்து நம்மை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து நம்மை அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு அவர் நம்மை ஆயத்தம் உள்ளவராய் நம்மிடத்திலே வந்திருக்கிறாராம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஆண்டவர் சொல்லுகிற வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் கிடையாது. எபிரேயர் 12:28 வாசிக்கும் போது, ஆதலால் அசையில்லாத ராஜ்யத்தை, ஆதலால் ராஜ்யத்தை நாம் பயத்தோடு பக்தியோடு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பெற்றுக் கொள்ள கடவோம். பாருங்க, ஆதலால் வாசிக்காத, ஆதலால் இல்லாத ராஜ்யம். பாருங்க, அசைவில்லாத ராஜ்யம்னா இப்ப இந்த உலகத்துல இருக்கிற நம்ம வாழ்றோம். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இந்த உலகத்துல எத்தனையோ கட்சிகள் இருக்கு, எத்தனையோ கட்சி இருக்கு, எத்தனையோ அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த அரசில் 5 வருஷம் ஒரு முதல்வர் இருந்தா இன்னொரு முதல்வர் ஒருத்தர் மாத்திடுவாங்க. எப்படின்னாக்கா, அவர் எலெக்ஷன்ல நிக்கணும், அவர் என்ன பண்ணணும், அவர் என்னெல்லாம் செய்திருக்கிறார் பட்டியலிடணும், அடுத்த வரவர் அவர் என்னெல்லாம் செய்வாரு என்கிறத பட்டியலிடணும். இது என்ன பண்ணப்பட்டிருக்கு? இது உலகத்துக்குரிய ராஜ்யம். ஒருவேளை அவர்கள் எதுவும் செய்யல, மக்களுடைய ஒப்பீனியன் வேற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னா வேற ஒரு முதல்வரை நியமிச்சுவார்கள். பாருங்க இது. அப்ப அந்த முன்னாள் முதல்வர் என்ன பண்ணப்பட்டாரு? அந்த ராஜ்யத்திலிருந்து அவர் என்ன பண்ணாங்க? நீக்கப்பட்டார். இன்னொரு முதல்வர் என்ன பண்றாரு? வருகிறார். அப்ப அங்க ராஜ்யத்தினுடைய அதிபதிகளே, ராஜ்யத்தினுடைய அதிகாரிகளே, ராஜ்யத்தினுடைய காரியவாதிகளை மாற்றுகிறார்கள். ஆனா இங்க என்னவா அது வாசித்தது? அசைவே இல்லாத ராஜ்யம். கையை சொல்லுவாங்க. தேவனுடைய ராஜ்யம் அசைவே முடியாது, அசைக்கவே முடியாது. அவர்தான் மேன்மையான ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே செய்யவே முடியாது. அல்லேலூயா. அவருடைய இதுதான் சொல்லப்பட்டது. வாசிமாத, ஆதலால் பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையாய் பற்றிக் கொள்ள கடவோம். பாருங்க, பயத்தோடு பக்தியோடு இது இருக்கா நம்ம கிட்ட? அல்லேலூயா, அல்லேலூயா. இது இருக்கணும்.
பயத்தோடு பக்தியோடு என்ன பண்ணணும், இருக்கணும். இருந்தாதான் என்ன பண்ண முடியும், தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். இல்லாத பட்சத்திலே தேவன் என்ன பண்ணுவாரு, நம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது கஷ்டமாயிடும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இந்த ராஜ்யத்தை பார்க்கும் போது இந்த சாத்தானுடைய சக்தியை இங்கே காட்டுவான். ராஜ்யத்திலே வராதபடி, தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பிரவேசிக்காதபடி சாத்தான பண்ணுவான். சில காரியங்களை உண்டாக்கி மக்களை அவரிடத்தில் இருக்கிறதுக்கு அவன் வழிவாசலை வகுத்து தருவான். இதுல போய் என்ன பண்ணிட கூடாது, விழுந்து போயிடக்கூடாது, விழுந்து போயிட கூடாது. சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். செய்துட்டு வந்தா அதனால இந்த வசனம் சொல்றது பாருங்க, பிசாசினாலே இந்த துரு உபதேசம் வந்து, இந்த உபதேசத்தினாலே சிலர் செவி கொடுத்து பாருங்க, விசுவாசத்தை விட்டு விலகி போவான். எப்படி அப்படின்னா, எனக்கு அதை சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கு, நான் சரியா நடந்துப்பேன், அதுதான் எனக்கு கரெக்டா இருக்கு அப்படி என்கிறத அதுக்குள்ள போகிறவங்களதான் இந்த வார்த்தைகள். அப்போ அவனுடைய வார்த்தை என்ன சொல்றது, விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமை காண்பான். தேவனை விசுவாசிக்கிற எங்க வருவாங்க, பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பார்கள். ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, வாசிக்கிறார் வேத பகுதிய, நீங்க இங்க இருக்கிறீங்க, நீங்க பரலோகத்துல வர நினைச்சு, அல்ல நீங்க பரலோகத்துல வர முடியல, பாவம் செய்து நரகத்துக்கு போயிட்டீங்கன்னா, நரகத்துல உங்களுக்கு பயங்கரமான ஒரு அழிவு அங்க இருக்கான். செத்து போய் கூட அங்க இருக்கு நியாய தீர்ப்பு. இது நம்ம சொல்றப்ப என்ன சொன்னாங்க, நான் செய்யற மட்டும் செய்த பாவம், அப்புறம் கர்த்தர் என்ன மன்னிச்சிருவாரு. வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. எதை வேணா பண்ணிடலாம், எதை வேணா செய்தலாம் சொன்னோம்னா அது வேலையே ஆகாது. ஏன்னா கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார் ஒரு நாள். அதனால பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவரை இரக்கம் பெறுவானா. நீ பாவத்தையே செய்திருந்தா உன்னுடைய பாவம், உன்னுடைய அநியாயம் அக்கிரமம் எண்ணப்படுகிறது. அது ஒரு புத்தகத்தில் எழுதப்படுகிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் எடுத்து 1 வாசிங்க. மேலும் பாருங்க, கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாய்க்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும். இங்க முதல்ல சொன்னது, மேலும் கடைசி நாட்களே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அடுத்தது, எப்படி எப்படி மனுஷர் தற்பிரியரும், அடுத்தது பணப்பிரியரும், வீம்புக்காரரும், அகந்தை உள்ளவரும், தூஷிக்கிறவர்களும், தாய் தகப்பன்மார் கீழ்ப்படியாதவர்களும், நன்றி அறியாதவர்களும், பரிசுத்தம் இல்லாதவர்கள். இங்கே இதை சொன்ன பாயிண்ட் பாருங்க. எப்படி மனுஷன் தற்பிரியரும், பணப்பிரியரும், வீம்பு செய்கிறவர்கள், வீம்புக்காரரும், அகந்தை உள்ளவரும், தூஷிக்கிறவரும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவம் அன்பில்லாதவர்களும் இணங்காதவர்களும் அவதூறு செய்கிறவர்களும் இல்லாதவர்களும் கொடுமை உள்ளவர்களும் நல்லோரை பகைக்கிறவர்களும் துரோகிகளும் துணிகரமானவர்களையும் இருமாப்புள்ளவர்களாயும் சுபாவம் பிரியரும் நான்கு சொல்லப்படுது. வாசிமா நான்கு, துரோகிகளும் துணிகரம் உள்ளவர்களும் இருமாப்புள்ளவர்களும் தேவ பிரியரா இல்லாத சுகபோக பிரியரும் தேவ பக்தி வேஷத்தை தரித்து அதில் பல் மறுதளிக்கிறவர்களையும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நீ
என்னவா? விட்டு விலகு. பாருங்க, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, நம்முடைய ஆவிக்குரிய பரிசுத்தம் இல்லாம ஒருவர் தேவனை தரிசிக்கவும் முடியாது, தொழுது கொள்ளவும் முடியாது. அவர் பரிசுத்தர் 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 என்று தேவ தூதர்கள் பல்லாயிரம் நாள்கள் போற்றப்பட்டிருக்கிறார்களாம். இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறது, இதை நீங்க எல்லாம் வீட்டுல உள்ள வாசிகளை பார்க்கும்போது, தேவ பக்தி வேஷம் தரித்தவர்கள் பாருங்க, அதன் பலன் மறுதளிக்கிறவர்களையோ இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் விட்டு விலகு. இப்படிப்பட்டவர்கள் விட்டு விலகுனாதான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும், தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தரிக்க முடியும், தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ முடியும். இல்லாத பட்சத்தில் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் இப்படிப்பட்டவர்கள் வருவார்கள். இப்படி நீங்க அநேக இடங்களில் துரு உபதேசம் என்ன அப்படின்னா, தேவனுடைய சத்தியத்தை சரியான முறையில சொல்றதே கிடையாது. இறுதியில ஒண்ணு எழுதிருக்க, இவங்க ஒண்ணு பேசுவாங்க. அப்ப என்ன, நான் வர ஜனங்களுக்கு அவங்க கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை இது மனுஷன் கொடுக்கிறது என்றைக்குமே அந்த விசுவாசிகள் இருந்தாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க கொடுக்க, அதாவது வார்த்தை என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் எழுதி வைத்திருக்கிறது ஒன்று கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது, உள்ளது உள்ளபடி இல்லது இல்லது என்று சொல்ல கடமை. இது ஏன் அப்படின்னா, ஜனங்க வந்து சேர்ந்தோம் நிறைய ஜனங்க சேர்ந்து அப்படியே ரொம்பிடணும். அவங்களுக்கு ஜனம் தான். அந்த ஜனம் வந்து அந்த ஆத்துமா எப்படி இருக்கிறது, கடவுளுக்கு பிரியமாய் கர்த்தரை நோக்கி போகிறதா இல்ல கர்த்தரை சார்ந்து வாழ்கிறதா தெரியாது. மாசம் தாசமா கொடுத்துடணும். இந்த ஆத்துமா எப்படி போனா எனக்கு என்ன? அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழும் போது, தேவனை சார்ந்து வாழும்போது, தேவனை மகிமைப்படுத்தி வாழும் போது, தேவன் நம்ம கொடுக்கிற திட்டங்கள் யாவை மேன்மையான திட்டத்தை நம்ம கொடுப்பார். அவர் கொடுக்கிற திட்டம், யோவான் ஒரு தரிசனத்தை காண்கிறார். யோவான் ஒரு தரிசனத்தை கண்டு அவர் நடந்ததை சொல்றார், நடக்க போறதை சொல்றார். ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை பார்க்கிறார். பாருங்க, வெளிப்படுத்தினது 19 வாசிக்கலாம். பூமியின் ராஜாக்களும் சேனைகளும் ஏறி இருக்கிறவர்களோட கூட என்ன பண்ணும்படி, இந்த மாதிரி ஆட்களுக்காக யுத்தம் பண்ணுவார்கள். பாவ அக்கிரம அநியாயத்தை செய்து இருக்கிறவர்களோட கர்த்தர் யுத்தம் பண்ண என்ன பண்றாங்க? யார் வருகிறதை கண்டார், முதலை வருகிறதை. சங்காரக்காரன் வருவார். சங்காரக்காரன் வந்து எல்லாவற்றையும் என்ன பண்ண போறாரு? அழிப்பதற்கு வருகிறார். அதுதான் தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியும். மேலும் மோசம் போக்கிற பிசாசானவர் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியிடம் தள்ளப்பட்டார். வாதிக்கப்படுவார்களா? யாரு? கள்ள தீர்க்கதரிசிகள், ஆண்டவர் கீழ்ப்படியாத மாயமாலமா இருக்கிறவங்க, தூஷகன், சுகபோகமா வாழ்றவர்கள் எல்லாம் எங்க போவாங்களா? அக்கினி கடல்ல தள்ளப்படுவார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வரும் காலங்களில் தேவனுடைய மகிமை, ராஜ்யம் மேன்மையானதா இருக்கிறது. நம் தேவனுடைய ராஜ்யத்தும் அவருடைய நீதிக்குள்ள, அவருடைய மகத்துவத்துக்குள்ள நம்ம போகும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் எல்லாவற்றும் மேலானதா இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி மத்தேயு சுவிசேஷம் 24:30 மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலிருந்து காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரங்கள் கண்டு புலம்புவார்கள். எப்படி?
யாரும் புலம்புவார்கள்? ஏசப்பாவை அறியாதவர்கள். கரெக்ட். இயேசப்பாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆண்டுடைய சமூகத்தில் வராதவர்கள், தேவனுடைய ராஜ்யம் என்னதென்று புரிந்து கொள்ளாத சுகபோகமாய் வாழுகிறவர்கள் யாரும் புலம்புவாங்க? பண ஆசை, எல்லா ஆசை உள்ளவர்கள் எங்க இருப்பாங்க? என்ன புலம்புவாங்க? என்ன புலம்புறாங்க? பாத்துக்க, இதெல்லாம் நம்ம வாசித்தோம். 2 தீமோத்தேயு தானே வாசித்தோம். அதற்கு வாசிக்கும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தி பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாவங்கள் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்பொழுதும் பெற்றாலும். இவங்களுக்கு தான் யார் புலம்புவா? இவங்க தான் இங்க புலம்புவாங்க. இங்க சொன்ன மத்தியில சொன்ன 24:30 வாசிக்கும் போது என்ன சொன்னாரு? அப்பொழுது அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் மகிமையோடு மேகங்கள் மேல் வருகிறது. சகல கோத்திரங்கள் கண்டு புலம்புவார்கள். சகல கோத்திரங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம் ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் அவருடைய மகத்துவத்தை தேடும் போது நம்ம ஆண்டுடைய பிள்ளையா இருந்து அவருடைய வருகை எப்போதும் இருக்கட்டும். இன்றைக்கு கூட வரலாம், நாளைக்கு வரலாம், இன்றைய இரவு வரலாம், எப்ப வேணா வரலாம். ஆனால் நம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் போது அவரோடு கூட நம்ம அவருடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் காணப்படும். அதனால அவர் சொல்லிட்டு பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய நீதியை தேடுங்கள், இவைகளெல்லாம் கொடுக்கப்படும். என்ன எதெல்லாம் கொடுக்கப்படும்? ரட்சிப்பை கொடுக்கப்படும், சுகத்தை கொடுக்கப்படும், ஆரோக்கியத்தை கொடுக்கப்படும், நன்மையை கொடுக்கப்படும். எல்லா விதமான கிரியைகளுக்கு பொல்லாங்குகளை விலகி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியை தேடுங்கள், இவெல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கண்களை முடிச்சோம்.